ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஃப்ளாட் மாப்குள்ளே டெமோ தான் பார்க்க போகிறோம். டெமோ ப்ளஸ் இதில் என்ன யூசஸ் இருக்குது, ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் என்ன, அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் மாப். இட் ஹாஸ் மைக்ரோஃபைபர். இது வந்து சாஃப்ட் மைக்ரோஃபைபர் மாப். ஸோ வாங்க நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாப் ஹெட்டை பற்றி பார்த்துருவோம். இது வந்து நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எல்லா சின்ன சின்ன டஸ்ட்டை கூட பிடிச்சி வச்சுக்கிடும். அந்த மாதிரி இருக்கிறனால துடைக்கும் போது நல்லா க்ளீன் ஆயிடுது. ஸோ அது வந்து புதுசு. இது நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து 1 இயர் பழசு. இருந்தாலும் அது நல்லாவே ஒர்க் ஆகுது. எனக்கு இன்னும் போயிட்டுருக்கு. இந்த மாப் வாங்கி 1 இயர் ஆச்சு, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ அதனால தான் நான் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன். தொடச்சோடனே நீட்டான ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு மாப் ஹெட்டும் வேறு மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த கிளாத்தை எப்படி மாட்டணும்னு இந்த இதில் மாட்டி விட்டுறணும். அதில் ஒரு வெல்க்ரோவும் இருக்குது. ஸோ மாட்டினோன்னே இப்படி ஃபிக்ஸ் ஆயிரும், நகரவே செய்யாது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் மாப் எதுக்கு பெஸ்ட்டுன்னா, உங்கள் ரூம்ஸ்லாம் பெருசாக இருக்குது, ஃப்ரீயாக ஃப்ளோர் இருக்குன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக கவர் பண்ணிடும். ஸோ நான் எப்படி துடைக்க போகிறேன்னா, கொஞ்சம் தண்ணியில் உங்கள் ஃப்ளோர் கிளீனரை ஊற்றிட்டு அந்த தண்ணியை நான் வந்து இந்த ஃப்ளோரில் தெளிச்சிருவேன். அந்த மாப் ஹெட்டை நீங்கள் வந்து டைரெக்டாக ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி அங்கங்கே அந்த ஃப்ளோரில் தெளிச்சிருங்க. ஏன்னா மாப் ஹெட்டில் நீங்கள் அந்த மாப்பில் போடணும்னா திரும்ப திரும்ப நீங்கள் அந்த கிளாத்தை கலட்டி அப்புறம் முக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி தரையில் நீங்கள் வந்து இந்த வாட்டரை தெளிச்சிட்டு பண்ணிங்கன்னா நிறைய ஓவர் வாட்டர் ஆகாது. ஓவர் வாட்டர் ஆச்சுன்னா காயதுக்கு நேரமாகும், கரை பிடிக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணியை தெளிச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மாப் பண்ணிங்கன்னா அது நீட்டாகவும் வருது. ஆக்சுவலி இதே மாதிரி மாப் ஹெட் வந்து ஒரு பக்கெட்டு கூடையும் வரும். இந்த பக்கெட் கூட அதில் வந்து அந்த பக்கெட்டே புழிஞ்சிரும். இந்த ஃப்ளாட் மாப்பும் அந்த மாதிரி வருது. நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாப்பில் என்ன ஆகும்னா, பார்த்திங்களா இந்த பக்கெட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்னா இந்த மாதிரி தான் என்னோடதும் நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன். பட் அது வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே அந்த பக்கெட்டில் அந்த சில விஷயங்கள் வந்து உடஞ்சிருது, இல்லைனா ஏதாவது ஆயிடுது. ஸோ இந்த ஸ்பின்னிங் மாப்பு இதெல்லாம் அப்படி தான் கொஞ்சம் நாளில் உடஞ்சிரும், இல்லைனா இதாயிரும். ஸோ இந்த மாதிரி தனியாக உள்ள மாப்பே வாங்குங்க மோஸ்ட்லி. ஸோ தனியாக உள்ள ஃப்ளாட் மாப்பே வாங்குங்க. ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா டைரக்ஷன்லேயும் டேர்ன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டேர்ன் ஆகக்கூடிய மாப் வாங்க. ஃபிக்ஸாக உள்ள மாப் வாங்காதீங்க. ஃபிக்ஸாக உள்ள மாப்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், டேர்ன் ஆகுது. அந்த கம்பையும் நம்மளால் கீழே வரைக்கும் கொண்டு போக முடியுது. ஸோ 360 டிகிரி இது டேர்ன் ஆகிக்கிடும். ஸோ கட்டில் கடியில், சோஃபா கடியிலலாம் ஈஸியாக அது ரீச் ஆயிரும். பாருங்கள், எல்லா கார்னர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ அந்த ஸ்டிக்கு வந்து டேர்ன் ஆகுதா, இந்த மாப் ஹெட் வந்து டேர்ன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. ஃபிக்ஸ்டு மாடல் வாங்காதீங்க. ஸோ ஃப்ளாட் மாப் வந்து உண்மையிலே பெஸ்ட்டு தாங்க. நமக்கு வந்து ஈஸியாக வேலையை முடிக்கும். பெரிய சர்ஃபேஸாக இருந்தால் கடன்னு அது கவர் பண்ணிடும். இங்கே பாருங்கள், கடன்னு கவர் பண்ணிடும். அதுவும் அந்த மைக்ரோ ஃபைபருங்கனால இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா வாட்டரே இருக்காது. நல்லா க்ளீனாக பளபளன்னு தரையை வந்து க்ளீன் பண்ணிடுது. பட் இதுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்னர்ஸில் தொடச்ச உடனே நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்ட்டு சேரும் பார்த்திங்களா. ஏன்னா அது அந்த ஃபைன் டஸ்ட்டை தள்ளி விட்டுரும். ஸோ செவுரில் முட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல அது வந்து சேர்ந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் இந்த 2 இது சேர்கிற முக்கு மாதிரி இருக்கா. இது வந்து நீங்கள் எந்த மாப்பில் நீங்கள் பண்ணாலுமே அந்த முக்கிலலாம் ரொம்ப கிளியர் ஆகிறது கஷ்டம்தான். இந்த முக்கில் சேரதான் செய்யும். நான் என்ன செய்வேன், எப்போவும் எல்லாம் தொடச்சிட்டு அந்த முக்கில் உள்ளதை மட்டும் தனியாக ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி விட்ருவேன், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ட்ராபேக் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி மாப்பில் பண்ணும்போது அந்த கார்னர்ஸில் போய் அந்த அழுக்கு சேர்ந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு பாருங்கள். நான் முதல்ல காமிச்சேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சின்ன அழுக்கை கூட அது எடுத்துருச்சு. அது மட்டும் இல்லை, இதை வந்து கழுவுறதும் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் கழுவலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கழுவுறேன். நீங்கள் ஒரு பக்கெட்டில் சோப் வாட்டர் எடுத்து இல்லைனா ஏதாவது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் டெட்டால் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கழுவுறது தான் பெஸ்ட்டு. ஸோ பாக்டீரியாலாம் அதில் இதாயிரும். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக கரை போயிருங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இதில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அந்த டஸ்ட்டெல்லாம் அதிலேருந்து வரவும் செஞ்சிடும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக இதை கழுவி வைக்கிறதும் ஈஸி, ப்ளஸ் சீக்கிரம் காஞ்சிரும். ஸோ நீங்கள் ஒரு 2 மாப் ஹெட், எப்போவும் ஒரு மாப் வாங்கினா ஒரு 2 மாப் ஹெட் கூட வாங்கி வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு ரொம்ப நாள் வருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே பாருங்கள், சூப்பராக கழுவியாச்சு. மாப் வந்து ஈஸி டு மெயின்டைனாகவும் இருக்கும், வேலை பட்டுன்னு முடியுங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
மக்களே, இந்த டெமோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கேனாலும் நீங்கள் வாங்கலாம். ஃப்ளாட் மைக்ரோஃபைபர் கிளாத் உள்ள மாப். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட கிச்சன் வேலைகள், நம்ம வீட்டு வேலைகளை வந்து எப்படி எளிதாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம். வணக்கம்.